நடிகர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இன்று அவசர வழக்காக இது விசாரிக்கப்பட்ட நிலையில் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. ஸ்டாண்ட் அப். குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா சமீபத்தில் தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதுல சிவசேனாவை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்த ஏக்நாத் சிண்டே முதல்வர் ஆனதை விமர்சித்திருந்தார். இதனால் கொந்தளித்த ஏக்நாத் சிண்டேவினுடைய சிவசேனா கட்சியினர் அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து ஸ்டுடியோவை அடித்து வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி இருந்தது. இதையடுத்துதான் குணால் கம்ரா மீது ஒரு வழக்கும், அதே போல அந்த வீடியோ பதிவு செய்த ஸ்டுடியோவை சேதப்படுத்திய சிவசேனா தொண்டர்கள் மீது என 2 வழக்குகள் மும்பை கர்க் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் மகாராஷ்டிரா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த குணால் கம்ரா ஒரு முன்ஜாமீன் கேட்பன ஒன்று, அதாவது டிரான்சிட் முன்ஜாமீன் என்று சொல்வார்கள். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு முன் கேட்பது, அதாவது அந்த மற்றொரு மாநிலத்துக்கு செல்வதற்கு தனக்கு ஆபத்துள்ளதாக கூறி சொல்லக்கூடிய அதுதான் டிரான்சிட் முன்ஜாமீன் என்று சொல்லக்கூடிய அந்த முன்ஜாமீன் மனு கேட்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் விழுப்புரத்துல தான் வசித்து வருவதாகவும், தான் மும்பை சென்றால் தன்னை போலீசார் கைது செய்வார்கள் என்று அஞ்சுவதாகவும், சிவசேனா தொண்டர்களால் குறிப்பாக அமைச்சர்களால் தனக்கு உயிருக்கு ஆபத்துள்ளதாகவும், எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரமோகன் முன்பு ஒரு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்புல சுரேஷ் ஆஜராகி அவர் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை என்றும், அவர் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் என்றும் வாதிட்டார். நிகழ்ச்சி ஜனவரி மாதம் நடந்ததாகவும், வீடியோ சமீபத்தில் தான் பதிவேற்றப்பட்டதாகவும், அவருடைய நையாண்டி பேச்சு ஒரு பொய்க்கு சுதந்திரம் ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அரசியலமைப்பு சட்டத்தில் அன்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், இது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் இதுபோல பேசியதற்காக ஆளுங்கட்சி அமைச்சரால் மிரட்டப்படுவதாகவும், எனவே அவருக்கு இடைக்கால பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குணால் காம்ராவுக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் தொடர்பான அனைத்து தொகைகளையும் செலுத்தி இடைக்கால ஜாமீன் பெற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு குறித்து இந்த வழக்கை பதிவு செய்த மகாராஷ்டிரா கார்க் போலீசார் பதிலுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.